ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே. சத்யநாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாது. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரியாகிய அடியேன் அனுபவ ஜோதிடர். பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் இந்த சரம் என்ற ஒரு 4 ராசிகள், அந்த 4 ராசிகள் சரம் என்ற பட்டியலில் இருக்கின்றன. 4 சரம், சிரம், உபயம். இப்போ சரம் ராசியை பற்றி இதற்கு முன் 2 பதிவுகள் வெளியிடப்பட்டன. அது என்னவென்றால் மேஷம் சரராசி, அடுத்து கடகம், இதுவும் சரராசி. அந்த வரிசையில் 3வதாக ஒரு சரராசி எது என்று பார்த்தால் அது துலாம் ராசி. இப்போது துலாம் ராசி சரராசி பட்டியலில் 3வதாக வருகிறது. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான். இப்போது துலாம் ராசி என்று எடுத்துக்கொண்டால் சர ராசி பட்டியலில் வருவதால் அதற்கு பாதகாதிபதி யார் என்று பார்க்கும்போது அது சிம்ம ராசி 11ஆம் இடம். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரியன். ஆக துலாம் ராசிக்கு சூரியன் பாதகாதிபதி. இப்போது சூரியன் நமக்கு நல்லது செய்வாரா அப்படின்னு அந்த துலாம் ராசிக்காரர்கள் நினச்சா, என்னப்பா 11ஆம் இடம் தானே, அவர் நல்லவர் தானே, வெற்றி ஸ்தானம், லாபஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வருகிறதால் பாதகம் தானே செய்வார், நல்லது எப்படி செய்வார்? எந்த ஒரு விஷயத்துக்கும் 11ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம கைகூடும். ஆனால் அந்த 11ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வரும்போது நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன சரிவு நமக்கு கிடைக்கும், வரும். அப்போ நம்ம உஷாராக இருந்துக்கணும். எப்படி, எந்தெந்த காலகட்டத்தில் நம்ம அந்த பாதகாதிபதி செய்கிற வேலையை எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது துலாம் ராசியிலே பிறப்பவர்கள் 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கின்றன. அது சித்திரை, செவ்வாயினுடைய சாரம். அடுத்தது சுவாதி, அது ராகுனுடைய சாரம். அடுத்தது விசாகம், குருனுடைய சாரம். இப்போது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த பாதகாதிபதி தசை, அதாவது சூரிய தசை எப்போதெல்லாம் வரும், எப்படி வரும் என்றால், சூரிய தசையே ஒரு 6 வருஷம்தான், ரொம்ப அதிகம் இல்லை. அந்த சூரிய தசைக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இப்போ நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்து இருந்தீங்கன்னா அந்த தசை 8வது தசையாக வருகிறது. ஏன்னா முதல் ஆரம்பம் செவ்வாய் சுயச்சார தசையை போய் அப்புறம் ஒவ்வொரு இதுவாக 8வது தசையாக அந்த சூரிய தசை வரும். நீங்கள் சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பீர்கள் என்றால் அது 7வது தசையாகத்தான் அந்த சூரிய தசை வரும். அதே போல் விசாகம் நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்து இருக்கிறீர்கள் என்றால் இது 3மே துலாம் ராசி தான். அது விசாகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குருனுடைய சாரம் வாங்கிறதுனால அது 6வது தசையாக வரும். இந்த சூரிய தசை துலாம் ராசிக்காரர்களுக்கு, அதாவது பாதகாதிபதி தசை சூரியனுடையது. அந்த சூரிய தசை கொஞ்சம் லேட்டாக தான் வருது.
லேட்டாக வந்தாலும் அது நமக்கு ஓரளவுக்கு அந்த மிடில் ஏஜ்லேயே வந்துடும். ஏன்னா அது என்னுடைய 6 வருஷத்தில் வந்துடும். புரிகிறதா? இப்போது நீங்கள் ஒரு வகையில் நீங்கள் யோசிக்கணும். சூரிய தசை வரும்போது துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பாதகம் செய்வார். நாங்கள் பாதகம் செய்கிறாரு அப்படி. அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த சூரியன் எங்கே இருக்கிறார்? பாதகாதிபதி இந்த துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களது ஜனன ஜாதகத்திலே சூரியன் எங்கே இருக்கிறார்? அது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சது. நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தீங்கன்னா துலாம் ராசியிலே சந்திரன் அமர்ந்து, நீங்கள் சித்திரை மாதம் தமிழ் மாதம் சித்திரையிலே பிறந்தீர்கள் என்றால் அது மேஷத்திலே இருக்கும். சூரியன் மேஷத்திலே உச்சம் பெறுகிறார். ஆக பாதகாதிபதி வலு பெறுகிறார். ரொம்ப ஜாகிரதை. அதே போல் நீங்கள் வைகாசி மாதம் பிறந்து துலாம் ராசி வைகாசி மாதத்திலே பிறந்தீர்கள் என்றால் சூரியன் ரிஷபத்தில் இருப்பார். உங்கள் ராசிக்கு அவர் 6ஆம் இடத்திலே 8ஆம் இடத்திலே வருகிறார். 6ஆம் இடத்தில் அல்ல, 8ஆம் இடத்திலே வருவார். அப்போ 11ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் வருவது மறைவு என்ற அளவில் பார்த்தாலும் அவர் அந்த 8ஆம் இடத்தினுடைய தசை வருகிற போது, அதாவது சுக்கிர தசை 8ஆம் இடத்து அதிபதி தசையிலும் இந்த சூரியனுடைய புக்தி அல்லது சூரிய தசையில் சுக்கிரனுடைய புக்தி இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் உங்களை ஷேக் பண்ணிடும். என்ன பிரச்சனை எப்போ வரும் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. ஒரு மாதிரி தலைவலி ஆகிடும். இது போல் உங்களுடைய ராசியில் இருந்து இந்த சூரியனுடைய சஞ்சாரங்களும் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ சூரியன் எப்படி பண்ணுறார்? பாதகாதிபதி என்ன செய்கிறார்? ஒரு மாதத்துக்கு ஒரு வீடு மாறுறார். அப்போவும் நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போது நம்ம வெறும் சந்திரனை வச்சு தான் நம்ம ராசியை கணக்கு போடுறோம், பலனெல்லாம் சொல்கிறோம். ஆனால் சூரியனையும் வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அதில் முக்கியமான துலாம் ராசிக்காரர்கள் சூரியனுடைய சஞ்சாரத்தை வைத்துத்தான் உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும். சூரிய தசை வந்தால் நல்லது நடக்காது, பாதகம்தான் நடக்கும். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய ஜனன ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் இப்போது சித்திரை மாதத்தில் நமக்கு எப்படி இருக்கும், வைகாசி மாதத்தில் எப்படி இருக்கும், ஆனி மாதம் சூரியன் அங்கே வராரு எங்கள் மிதுனத்துக்கு, ஆடி மாதம் கடகத்துக்கு, ஆவணி மாதம் ஆட்சி பலம் பெற்று சிம்மத்துக்கு. அப்போ பாதகாதிபதியே ஆட்சி பலம் பெற்றுறாருல, அது கஷ்டம்தான். அப்போ அந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு சூரிய தசை அல்லது ஒரு தசையிலே சூரிய புக்தி வரும். அப்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். எதையும் புது முயற்சி புது விஷயம் அப்படி இப்படின்னு இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் நேரம் சரியாக இருக்கா, சூரியன் நமக்கு எப்படி இருக்கார் அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களை நீங்கள் மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ஏன்னா நிறைய துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அந்த துலாம் ராசிக்காரருக்கு அந்த 2க்கும் 7க்கும் உடையவன் செவ்வாய். அது ஒரு அமைப்பு. ஆக இவங்க என்னன்னா இந்த செவ்வாயினுடைய அமைப்போட 2ஆம் இடபதி லாபஸ்தானாதிபதி செவ்வாயாக வருவதும் நல்லது தான். இந்த பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயாலும் இவங்களுக்கு நல்ல பலன் உண்டு. ஆக உங்கள் ஜனன ஜாதகத்திலே இந்த சூரியனுடைய மாதம் மாறுகின்ற பொழுது
எப்படி இருக்கும் என்பதை முன்னாலே கொஞ்சம் கணிச்சுக்கணும். இல்லை உங்களுக்கு சூரிய தசை நடக்குது இப்போது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த வேலையும் பண்ணாதீங்க. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு இடத்துல லோன் வாங்க போகிறேன், இல்லை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் மாட்டினீங்கன்னா நிச்சயமாக என்ன மாதிரியான பாதகத்தை சூரிய பகவான் உங்களுக்கு தருவார்னு சொல்லவே முடியாது. அது உங்களுடைய கர்மா பலனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுபோல் இப்போது சூரியன் அந்த துலாமிலே அமர்ந்து நீச்சம் பெற்று விட்டால் ரொம்ப நல்லது. அப்போது உங்களுக்கு சூரிய மகாதசை அந்த சூரியனுடைய தசை வரும்போது ரொம்ப நல்லதும் நடக்காது, கெடுதலும் நடக்காது. அழகாக அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரியே ஓடிடும். ஆக அப்படி பார்த்தா துலாமிலே சூரியன், அதாவது ஐப்பசி மாதத்தில் யாராவது பிறந்து அந்த சூரியன் துலாமிலே நீச்சம் பெற்று இருப்பாரே ஆனால் சூப்பருங்க. துலாமிலே நீச்சம் பெற்றிருக்க வேண்டும். ஐப்பசி மாதத்தில் பிறந்தீங்கன்னா சூரியன் நீச்சம் பெற்று விடுவார். அப்போது நீங்கள் ஒரு மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டால் கூட சீக்கிரம் வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப அது ஒரு மாதிரியாகவே அட்ஜஸ்ட் ஆகிட்டு போயிடும். அது பெரிய தொல்லையை கொடுத்தா மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. பரவாயில்லப்பா, எப்படியோ ஒன்று சமாளிச்சிட்டாங்க, இது மாதிரி இருந்தது, இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது, பரவாயில்லப்பா, எனக்கு தெய்வம் துணை இருந்துச்சு, அப்படியெல்லாம் நீங்கள் டயலாக் விடுவீங்க. ஏன்? அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் துலாமிலே நீச்சம் பெற்றால் துலாம் ராசிக்காரருக்கு நல்லது. எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லா ஜோதிடரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. காரணம் என்னென்னா அவன் நீச்சம், சூரியன் நீச்சம். அதனால் நல்லதும் நடக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் நல்லதும் நடக்காது, கெடுதலும் நடக்காது. என் அனுபவத்திலே சூரிய தசை நல்லதும் செய்யாது, கெடுதலும் செய்யாது. அதுவே நல்லது தானே. கெடுதல் நடக்கலைன்னா நமக்கு என்னப்பா? அப்போது பிரச்சனை இல்லை, நல்லது தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆக இந்த வகையில் இந்த சரராசியான துலாம் ராசிக்காரர்கள் இந்த சூரிய தசை அல்லது ஒரு தசையிலே சூரிய புக்தி வரும் காலங்களிலும், சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு ராசியை கடந்து செல்லுகின்ற அந்த காலகட்டங்களிலும் எப்படி இருக்கிறார், எப்படி அவர் இந்த வீட்டுக்கு வந்தார்னா துலாம் ராசிக்கு எத்தனாவது வீட்டில் அவர் வரார், அந்த பாதகாதிபதியினுடைய பவர் எந்த அளவில் வருது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கேற்றால் போல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையே பெருசாகாது. பிரச்சனை இல்லாமல் லைஃபே இல்லையே. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனால் தான் வரும். அது அப்படி பார்த்தா சின்னதாக இருக்கும், ஆனால் அதில் பிரச்சனை வரும். இப்போ சூரிய தசை அல்லது ஒரு தசையிலே சூரிய புக்தி இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இது அடுத்தது துலாம் ராசியை பற்றி பார்க்கும்போது இன்னொருத்தரும் இங்கே வேலை காட்டுறதுக்கு இருக்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு யார்? 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு தசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, சூரியனாவது 6 வருஷம்தான், இவர் 16 வருஷம் படாத பாடுபடுத்தி விட்டுடும். அதுபோல் இந்த துலாம் ராசிக்காரர்கள் குரு தசை உங்களுக்கு வருகிறதா என்று நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு குரு தசை வந்தால் ருணரோக சத்ருஸ்தானாதிபதி
3 கூடையவன் முயற்சி, வெற்றி, சகோதரம், புத்திரம். இந்த காரகத்துக்கு அதிபதியான குரு தசை வரும்போது பார்த்திங்கன்னா பல பிரச்சனைக்கு ஆளாவீங்க. அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உடல்நல பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எதிரிகள் தொல்லை இருக்கலாம். இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்படியே விரிவு அடைய வைக்கும், அப்படியே விஸ்வரூபம் எடுக்கும். இதெல்லாம் உஷாராக இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த குருவினுடைய தசைக்கும் சூரியனுடைய தசைக்கும் மிக மிக கவனம். இவங்க 2 பேரும் இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எங்கேயாவது சிக்க விட்டுட்டு அப்புறமா தூரம் நின்று வேடிக்கை பார்த்துப்பாங்க. சூரியனும் குருவும், அதில் குரு ரொம்ப மோசமானவர். துலாம் ராசிக்காரருக்கு குரு ரொம்ப மோசம். அந்த குரு உங்களுடைய துலாம் ராசி ஜாதகத்தில் கெட்டு இருக்கணும். கெட்டு இருக்கணும்னா எப்படி? இங்கே சூரியனை சொன்னணும், துலாமிலே நீச்சம் பெற்றால் சூரியன் நீச்சம் பெறும்போது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். அதே போல் குருவும் என்ன பண்ணணும்? அந்த மகரத்திலே நீச்சம் பெற்றிருந்தால் ரொம்ப நல்லது. அவரும் பிரச்சனையை பெருசாக்காமல் அப்படியே புஷ்ஷுன்னு போகிற மாதிரி, அப்படியே புஷ்பானம் எப்படி சுருன்னு வந்த கட்சியில் பார்த்தா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகும். இல்லை என்றால் அவர் என்ன செய்யணும்? 6, 8, 12 மறைய வேண்டும். இப்போ 6 கூடையவராக வருகிறவர் 8 12 மறைஞ்சாருனாக்கா அதுவும் நல்லது தானே. அதையும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய துலாம் ராசிக்காரர்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு கொஞ்சம் வீக்காக இருந்தால் நீங்கள் குரு தசையில் பயப்பட வேண்டாம். ஆனால் அவரே வந்து கடகத்தில் உச்சம் பெற்று அப்படின்னாருன்னு வச்சுங்க, போச்சு. இப்போது மே மாதம் அவர் வந்து குரு பகவான் இப்போ கடகத்துக்கு வந்து உச்சம் பெற போகிறார். துலாம் ராசிக்காரர்களே, அவர் எந்த இடத்துல உச்சம் பெறுகிறார்? 10ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். ஆனால் துலாம் ராசிக்காரருக்கு அவர் யார்? 3க்கும் 6க்கும் உடையவர் 10லே உச்சம் பெற்றால் நீங்கள் நிச்சயமாக பிரச்சனைகளில் மாட்டக்கூடியவர்களாக விடுவீர்கள். ஏனென்றால் அந்த துலாமுக்கு 6ஆம் இடம் சனி இப்போது வரப்போகிறார். அவரை வந்து குரு பார்வை அந்த 6ஆம் இடத்திலே விழுகிறது. 6ஆம் இடம்தான் அவருடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அங்கே சனி வேற இருப்பார். அப்போ பார்த்துக்கோங்க, உஷாராக இருங்க. கடங்கிடம் வாங்கிறது, எதையாவது முயற்சி பண்ணி அது இது செய்கிறோன்னு சொல்லிடுறது, யாருக்காவது ஜாமீன் கொடுக்கறது, எந்த வகையிலுமே நீங்கள் அந்த விஷயத்தில் அந்த 1 வருட காலம் அடுத்த குரு பேச்சாகி அவர் சிம்மத்துக்கு வருகின்ற அடுத்த 2027 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ரொம்ப துலாம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த குரு உங்களை ஒரு மாதிரியாக உல்டா சீதா பண்ணி உங்களை ஒரு ஓரமாக உட்கார வைக்க தான் போகிறார். பண விஷயத்தில் ஒரு செம நெருக்கடி கொடுப்பார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் என்னப்பா இது அப்படின்னு அதுக்காக பண விரயங்கள் நடக்கும். நீங்கள் யாரையும் நம்பி பணங்கணும் இதெல்லாம் பண்ணி இப்படி பண்ண வேணும்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்த இருப்பார் யார்? இந்த குரு பகவான். அதனால் ரொம்ப உஷாராக இருங்க. மே மாதத்துலேருந்து துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். குரு தசை இருந்தால் டோட்டல் அவுட்டு. நீங்கள் என்ன பண்ணாலும் தலை கீழே நின்னாலும் ஒன்றும் ஆகாது. ஒரே முட்டுக்கட்டை போட்டு உங்களை ஓரமாக உட்கார வச்சு வேடிக்கை பார்க்கும். அடுத்ததாக சூரிய தசை இருந்தால் யோசிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் துலாம் ராசிக்கு எத்தனாம் இடத்துல வருது, அதை வச்சும் தான் உங்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் இருக்குல்ல
அது ரொம்ப அப்படியே ஏறு பாரா போயிட்டுருக்கும். கெட்டால் நல்ல பலன், பலம் பெற்றால் அவ்வளோதான், மாட்டிக்கினா. நீ எங்கே எந்த பொந்துலேருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியாதுன்னு வாங்க பாருங்கள். அந்த மாதிரி மாட்டிப்பீங்க. பார்த்து உஷாராக நடந்துக்கங்க. ஆக துலாம் ராசி ஒரு சர ராசி. அந்த சர ராசிக்கு பாதகாதிபதியாக சூரியன் வருகிறார். அதே நேரத்தில் 3க்கும் 6க்கும் உடையவரான குரு பகவானும் கெடுதலை செய்ய இப்போது மே மாதத்திலே பெயர்ச்சியாகி கடகத்தில் வந்து உச்சம் பெற்ற உடனே 1 வருஷ காலத்துக்கு உங்களை ஒரு மாதிரியாக மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை, எந்த செயலை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நமக்கு நேரம் காலம் சாதகமாக இருக்கிறதா, இதுதானங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அதுக்கு உண்டான நேரம் காலம் சாதகமாக இருந்து அதில் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலும், ஒரு இடம் வாங்க போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த நேரம் காலம் பார்க்கணும். இல்லை வாங்கி வச்சுருந்த இடத்த நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்பவும் பார்க்கணும். இப்போ துலாம் ராசிக்காரர்கள் வீடு கட்டணும் போது அவனுக்கு குரு தசை நடந்து இருந்ததுன்னா அவர் வீடு கட்ட விட மாட்டார், சிக்கலை கொடுப்பாரு. அதே நேரத்தில் சூரியனும் கொஞ்சம் சாதகம் இல்லாத காலகட்டத்தில் வந்து நின்றுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ சித்திரை மாதம் வீடு கட்டணும்னு துலாம் ராசிக்காரர் நினச்சாருன்னா போச்சு. ஏன்னா அவர் உச்சம் பெற்றுவார், பாதகாதிபதி உச்சம். ஐயோ, அவர் என்ன பிரச்சனை எங்கே எடுத்துன்னு வந்து தொப்புன்னு போடுவாருன்னு சொல்ல முடியாது. பாருங்கள் எப்படியெல்லாம் இதுக்கெல்லாம் மூலாதாரம் ஒரு விதின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே கர்மா. நீங்கள் கர்மா பலன் பிரகாரம் என்ன பண்ணுவீங்க, உங்களை மாட்ட வச்சுட்டு அப்பா நீ பண்ணல, நீ மாட்டினாடா, இப்போது நான் பாரு என்ன பண்ணுறேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நின்றுடுவாங்க. துலாம் ராசிக்காரருக்கு குருவும் சூரியனும் ரொம்ப கவனம். எப்படி உங்கள் ஜாதகம் இருக்குது, என்ன தசை இப்போது நடக்கிறது, சூரியன் குருவினுடைய காம்பினேஷன் அது எங்கேயாவது இருக்கா, இல்லை சூரியன் இப்போது இந்த மாதத்தில் இந்த எந்த இடத்திலே இருந்து அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்போ சித்திரை மாதம்னாக்கா 7ஆம் பார்வையாக அவர் என்ன பண்ணுவார், துலாமை பார்ப்பார். அப்படி சித்திரை மாதம்லாம் அந்த துலாம் ராசிக்காரர்களெலாம் சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது தை மாதம் பிறந்துச்சு, அவர் என்ன பண்ணுறார், மகரத்தில் இருக்கார். மகரத்தில் எங்கே, துலாம் ராசிக்கு அது என்ன, 4க்கும் 4ஆம் இடம், 4ஆம் இடம் மகரம். மகரத்தில் இருக்கிறார் இப்போது அப்படின்னு வச்சுக்கிட்டா அவர் என்ன பண்ணுறாரு, மகரத்தில் இருந்துக்கிட்டு அந்த 10ஆம் இடத்தை பார்க்கிறார். துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார், கடகத்தை பார்க்கிறார். என்னாச்சு, 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி முன்னேறத்துக்கு நிறைய வழி கிடைக்கும். ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஃபேன்சி கடையாவது சின்னதாக வச்சு வியாபாரம் பண்ணலாம். இவங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தாலும் மனைவி வந்து அதை பார்த்துக்க இந்த கடையை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமுக்கு வழி காட்டுவாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆனால் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 10க்குடையவர் சந்திரனும் 2.5 நாள் 2.25 நாள் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு ராசியை விட்டு. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பலம் பெறணும். இல்லை என்றால் அவர் வந்து 8லே அவர் உச்சம் பெற்றாலும் 8ஆம் இடத்திலே மறைகிறார் அப்படின்னு வரும். ஆனால் அவர் வந்து இந்த சந்திரன் இங்கே வந்தார்னு வச்சுங்க, துலாமிலே வந்து விட்டால், துலாம் ராசிக்காரர்கள் இல்லையா, துலாமிலே வந்து விட்டால் நல்லது. ஆனால் அவர் சூரியன் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆகவே இந்த தை மாதத்திலிருந்து தை மாதம் முழுமைக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம்.
தொழில் விஷயமாக போய் இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறேன், அங்கே போய் அந்த பிஸ்னஸை பண்ண போகிறேன், ஒரு பார்ட்னரை சேர்த்து வச்சு நான் இதை பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்லாம் இந்த தை மாதத்தில் தயவு செய்து துலாம் ராசிக்காரர்கள் செய்யாதீர்கள். அப்புறம் பண்ணுங்க. எப்போ? மாசி மாதம் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த 11ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தையே பார்ப்பார். அது ஓரளவுக்கு நல்லது. ஏன்னா அவர் வீட்டை பார்த்து 11ஆம் இடம் அதிபதி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்காந்து 11ஆம் இடம் அதிபதியை பார்க்கும்போது அது நல்ல விஷயங்கள் ஓரளவுக்கு நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் பங்குனி மாதம் அவர் 6ல் போவார். 11க்குடைய பாதகாதிபதி 6ஆம் இடத்திலே அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். சூப்பருங்க. பங்குனி மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன விதத்தில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட சூப்பராக நடந்து சூப்பர்ப்பா, இதை நினச்சா அது நடந்தது, அதை யோசித்தா இப்படி வந்தது, பரவாயில்ல அப்படின்னு பங்குனி மாதம்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக ஒவ்வொரு மாதமும் சூரியனுடைய சஞ்சாரத்தை மனதில் வைத்து நீங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்போ செய்யணும், எப்பெல்லாம் நமக்கு நேரம் காலம் ஒத்து வருது, கூடி வருதுன்னு பார்த்து செய்யணும். அப்போ தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். நல்ல விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் சூப்பராக போகும். அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த 2 கிரகங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்து பயணித்தீங்கன்னா நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கை செல்லும். நலமோடு வாழ்வீர்கள். நன்றி, நமஸ்காரம்.